10 மரங்களைத் தாண்டி புதுப்பொன்னியில் செழித்து வளர்ந்த சிற்றூரில் நெறிச்சிறப்பு பெற்ற அர்ஜுன் என்பவரும் நம்முடைய கதை நாயகி மாயாவும் வாழ்ந்தனர். அர்ஜுன் தன்னாலடியான மற்றவர்களின் வாழ்வைச் செழிப்பாக்கி அன்புள்ளம் காட்டி இயல்பாக இருந்தார். அவரைப் பற்றி மக்கள் எப்போதும் சொல்வார்கள், இவனுடைய உள்ளம் சிங்கத்தின் பேரன்பைப் போன்றது, எல்லோரையும் பகிர்ந்து கொள்கிறான். ஒரு மாலை காத்தவரையில் மாயாவையும் பார்த்தார். அவருக்கு மாயாவின் மனசாட்சி முதற்கொண்டது. அவள் மிருதுவான சிரிப்பும் பொறுமையான பார்வையும் இருவரிடையே உறுதியான பந்தமாகிவிட்டது. அவர்களின் திருமணம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது. மற்றும் நண்பர்கள், குடும்பங்கள் கூடிவந்து அவர்களின் பயணத்தை மகிழ்ச்சியுடன் பாராட்டினர். வாழ்க்கையின் பல சவால்களை ஒன்று மற்றொன்றுக்கு ஆதரவு காட்டி அர்ஜுனும் மாயாவும் கடந்து சென்றனர். அர்ஜுனின் மாயாவிடம் இருக்கும் அன்பு நிச்சயமாகத்தான். ஒரே முறை மட்டும் அல்லாது அவரும் அவள் தன்னையே கவனித்து பரிசுத்தமாகவும் பார்த்துக் கொண்டார். அர்ஜுன் மாயாவிடம் சொல்வார், உனக்கு நான் கொடுக்கும் அன்பு எப்போதும் முடிவற்றது. நான் உன்னை என் இதயத்தால் தினமும் பரிசுத்தமாக பார்த்துக் கொள்வேன். மாயாவும் அவனுடைய இந்த உயர்ந்த உள்ளத்தை ஏற்றுக்கொண்டாள். வாழ்வின் அனைத்து சந்தோஷ தருணங்களுக்கும் அவனை காத்துக் கொண்டாள். அவர்களின் கதை, தன்னாட்சி, பகிர்ந்து கொள்ளும் அன்பு ஆகியவற்றின் சிறப்பை மிகச் சிறப்பாக எடுத்துக் காட்டியது. உலகம் தன்னம்பிக்கை மிகுந்தபோது கூட அர்ஜுனும் மாயாவும் தங்கள் பாசத்தின் பிரகாசமாகும் கதையை வெளிச்சமாகக் காட்டினர். அந்த சிற்றூரில் அந்த உயர்ந்த மனசாட்சியும் அவன் பாசத்திலும், அதையப் போன்று அனைவருக்கும் பேரன்பின் கதை பிரகாசமாகத் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த கதை எப்படி இருக்கிறது? ஏதேனும் மாற்றங்கள் அல்லது நுணுக்கங்கள் சேர்க்க விரும்பினால் என்னிடம் சொல்கிறீர்களா?